அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு அதிர்வு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வார அதிர்வு நிகழ்ச்சி ஒரு நேரடி அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக அமைய இருக்கிறது. வழமையாக அதிர்வு நிகழ்ச்சியில் கேள்வி பதில்களுக்கான முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கும். இந்த வார அதிர்வு நிகழ்ச்சியில் சற்று வித்தியாசமாக கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக அமைய இருக்கிறது. காரணம், இந்த வார அதிர்வு நிகழ்ச்சி கடந்த சில பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை சம்பந்தமானவும் அதேபோல் கூட்டு ஒப்பந்தம் தொடர்பாகவும் ஒரு தெளிவுபடுத்தலை வழங்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு ஊடகம் என்ற ரீதியில் நமக்கு இருக்கின்றது அடிப்படையில் அதனை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சியாக வழங்க இருக்கின்றோம். கூட்டு ஒப்பந்தம் கடந்த சில பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்தது. சம்பள பிரச்சனை தொடர்பாக, தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை தொடர்பாக பல்வேறுபட்ட போராட்டங்கள், பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள், அழுத்தங்கள் என சமூகத்தில் பலதரப்பட்ட மக்களினாலும் இந்த தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை பேசுபொருளாக மாறியிருந்தது. அந்த பேசுபொருளின் அந்த அழுத்தத்தின் விளைவாக கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டமையானது இந்த போராட்டத்தினுடைய வெற்றி அல்லது இந்த தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளி என்று ஒரு தரப்பினரும், கைச்சாத்திட்ட தரப்பினரும் இல்லை, இந்த கூட்டு ஒப்பந்தம் நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும், இந்த கூட்டு ஒப்பந்தத்தின் காரணமாக மக்கள் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று இன்னொரு தரப்பினரும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இதன் உண்மை நிலை என்ன, மக்களுடைய நிலைப்பாடு இவ்வாறு இருக்கின்றது. அதே வேளையில் இந்த கூட்டு ஒப்பந்தத்தின் பின்னராக இந்த மக்களுடைய சம்பள பிரச்சனை இவ்வாறு பார்க்கப்பட போகின்றது. உண்மையில் இந்த சம்பள பிரச்சனைக்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் என்ன போன்ற விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். ஆகவே இது இவ்வாறு இருப்பினும் மக்களுடைய தேவை, மக்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அல்லது மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதே இந்த அதிர்வு நிகழ்ச்சியினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த காலத்துக்கு நாங்கள் இந்த கூட்டு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்ட தரப்பினரை அழைத்து வர முயற்சி செய்திருந்தோம். அவர்களுடைய நியாயத்தை, அவர்களுடைய குரலை நாங்கள் பதிவு செய்ய விரும்பியிருந்தோம். எனினும் அந்த முயற்சி கைகூடவில்லை. இருந்த போதிலும் இந்த அதிர்வு நிகழ்ச்சி தயாராக இருக்கின்றது. இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட காலங்களுக்கு இந்த கூட்டு ஒப்பந்தம் தொடர்பாகவும் அதேபோல் தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை தொடர்பாகவும் தொடர்ச்சியாக ஒரு பேசு பொருளை, ஒரு ஃபோரம் ஒன்றை உருவாக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஒரு நடுநிலையாக மக்கள் பக்கம் நின்று இந்த பிரச்சனையை பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே இனிவரும் நாட்களில் அது பற்றிய அந்த கைச்சாத்திட்ட தரப்பினரையும் அழைத்து வந்து அவர்களுடைய நியாயத்தையும், அவர்களுக்கான கேள்விகளையும், அவர்களுக்கான சந்தர்ப்பத்தையும் வழங்க தயாராக இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் அவர்களுடைய குரல் பதிவுகளோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை சம்பந்தமான கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திருக்கின்ற தரப்பினர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களாக நாங்கள் பார்க்கலாம். இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள் தெரிவித்த விடயம். கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுச்சு. அலரி மாளிகையில் வச்சு தான் கைச்சாத்திட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பிரதமரையும் சந்தித்தோம். ஒரு பேச்சுவார்த்தைங்கிற நேரம் விட்டு கொடுப்பு தான் பேசணும். 1000 ரூபா முன் வச்சோம். இன்றைக்கி அடிப்படை சம்பளம் 500லேருந்து 700க்கு உயர்த்தப்பட்டிருக்கு. சில பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கே நான் சொன்னேன், நாங்கள் எங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் தள்ளி கொண்டாண்டோம். இதுக்கு மேலே யாராவது வாங்கி கொடுக்குறதுனால நான் ஆதரவு தர்றேன். இந்த கடந்த 3 மாதத்துக்குள்ள அரியர்ஸும் கிடைக்கும். அதுக்கு தோட்டத்துறை அமைச்சர் நவீன் திசாநாயக்கா அவர்கள் அடுத்த வாரம் கேபினட் பேப்பர் போட்டு அதுக்குள்ள நிதியை கம்பெனிகளோடு பேசி கம்பெனிகள் மூலமாக அதுவும் வழங்கப்படும். அதனால் நாங்கள் நினைக்கிறோம் இந்த சம்பளம் ஒரு நியாயமான சம்பளம்னு. இது யாராவது ஏற்றுக்கிற முடியலன்னா அவங்க பேசி வாங்குறதா இருந்தால் என்ன உதவி வேணாலும் நாங்கள் செய்ய தயார். யாராவது பேசி வாங்க முடியும் என்றால் என்ன உதவி வேண்டுமானாலும் செய்ய தயார். மக்களின் பக்கமாக இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள் அதை தெரிவித்திருக்கின்றார். இறுதியாக அந்த கருத்தை இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவர் அந்த கருத்தை தெரியப்படுத்தியிருக்கின்றார். நாங்கள் பார்க்கலாம். தேசிய தோட்ட தொழிலாளர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் வடிவேல் சுரேஷ் அவர்கள் இது தொடர்பாக தெரிவித்திருக்கின்ற கருத்து. இது இந்த 750 ரூபா சம்பளத்தை நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்லி அதை முடிவு இல்லை. எல்லாத்துக்கும் கடமையும் பொறுப்பு இருக்குது. மலைய மக்கள்கிட்ட இருந்து வாக்கு வாங்குறவங்க, சந்தா வாங்க, எல்லாத்துக்கும் கடமையும் பொறுப்பு இருக்குது. ஆகவே அவர்கள் முழுமையாக இந்த மேலும் பல கொடுப்பனவர்களுக்கு ஏனையவர்கள் மேற்கொள்ள முயற்சிகள் தொழிற்துறைகளோடு பேசலாம், கம்பெனிகளோடு பேசலாம். வரவு செலவு திட்டம் வருகிறது. அந்த வரவு செலவு திட்டத்தில் ஏதாவது கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு தொழிலாளர்கள் கொடுப்பனவுகள், ஏனைய வேலை திட்டங்கள் அல்லது அது மானிய விலையிலே அவருடைய அத்தியாவசிய பொருட்களை விலை கொடுத்தல், இவ்வாறான வேலை திட்டங்களை ஏனையவர்களும் மேற்கொள்ளலாம். 100க்கு 100 நான் திருப்தி கொள்ள, இதை விட கூடுதலா நான் வாங்கி கொடுக்கலாம். இல்லை, எல்லா கதவும் திறந்துருக்கு. தொழில் அமைச்சுக்காக திறந்துருக்கு, பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சுக்காக திறந்துருக்குது, முதலாளி சம்மேளனத்துக்காக திறந்துருக்கு, 22 கம்பெனிகள் திறந்துருக்கு. இதை பற்றி பேசலாம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம நாங்கள் எடுக்கிற தீர்மானங்களுக்கு மட்டும் நாங்கள் எதிர்ப்பு அது போதாதுன்னு சொன்னா யார் தங்க தட்டிலே வைத்துக் கொண்டு கொடுப்பது? 3 மாத நிலுவை பணத்தை கொடுப்பதற்கு கம்பெனியில 1% இல்லை என்று கூறப்பட்ட போது இந்த பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சிலிருந்து
150 மில்லியன் ரூபாய் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். இதுதான் நமது வெற்றி. ஆக அரசாங்கம் தலையிட வேண்டும் என்ற ஒரு தரப்பினர் தெரியப்படுத்தியிருந்த ஒரு விடயத்துக்கான ஒரு விடையாகவும் கூட அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் அவர்களுடைய கருத்தை நாங்கள் பார்க்கலாம். அதில் இருக்கின்ற உள்நோக்கம் என்றால் அதில் இருக்கின்ற விடயங்கள் என்ற போன்ற விடயங்களையும் இன்றைய கலந்துரையாடலில் நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கும். அடுத்து பெருந்தோட்ட தொழிற்சங்க நிலையத்தின் கூட்டு கமிட்டியினுடைய உறுப்பினர் ராமநாதன் அவர்களுடைய கருத்தை பார்க்கலாம். தொழிலாளர்கள் இவ்வளவு காலமாக அனுபவித்து வந்த இந்த அதாவது வரவுக்கான கொடுப்பனவு 60 ரூபாயும் மற்றது உற்பத்தி ஊக்குவிப்பு பணமாக வழங்கப்பட்ட 140 ரூபாயும் அவர்களுக்கு கிடைக்கல. எனவே இந்த ஒப்பந்தத்தில் கை சாத்திட தேவைதானாங்கிற ஒரு பிரச்சனை எங்கள் மத்தியில் இப்போ எழும்பி இருக்குது. அது மாத்திரமல்ல இந்த ஒப்பந்த காலமும் கூட 2018 அக்டோபர் மாதத்திலிருந்து அந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட வேணும். ஆனால் இவங்க போட்டிருக்காங்க என்னன்னு சொன்னால் 2019 ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து தான் இந்த புதிய ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை சம்பந்தமாக எங்களோட ஒரு நாள் பேசவும் இல்லை, எங்களுடைய அனுமதியை பெற்றுக்கொள்ளவும் இல்லை. எங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி விஷயங்களை புதுப்பிச்சிருக்க காரணமாக நாங்கள் இந்த ஒப்பந்தத்தில் இப்போ வைக்க மாட்டோம் என்ற தீர்மானத்துக்கு நாங்கள் வந்துள்ளோம்ங்கிறது தான் நான் சொல்கிறேன். பெருந்தோட்ட தொழிற்சங்க நிலையத்தினுடைய பொதுச் செயலாளர் ராமநாதன் அவர்களுடைய கருத்து இம்முறை கூட்டு ஒப்பந்தத்தில் அவர் கைச்சாத்திடவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயம். அவர் கைச்சாத்திடதற்கான காரணத்தையும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். அது சம்பந்தமான விடயங்களை பற்றியும் நாங்கள் இன்றைய கலந்துரையாடலில் நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கணும். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியானது இந்த தொழிற்சங்கங்களுடைய போராட்டம் அதுபோல இந்த தொழிற்சங்கங்களுடைய அழுத்தம் அதன் பின்னராக இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விடயம் இதை நியாயப்படுத்துகின்ற தரப்புகள் தெரிவிக்கின்ற விடயங்களுக்கான நிலவரங்கள் அதுபோல இதற்கு பின்னராக மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வழிமுறை என்ன போன்ற விடயங்களையும் நாங்கள் பேச இருக்கின்றோம். குறிப்பாக இந்த செயற்பாட்டில் இந்த தொழிற்சங்க செயற்பாடுகளிலும் சரி இந்த சம்பள பிரச்சனையிலும் சரி இம்முறை மக்களுடைய கவனம் மிக அதிகமாக திரும்பி இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்களுடைய கவனம் மிக அதிகமாக திரும்பி இருக்கிறது. அது மாத்திரமல்ல இந்த முறை போராடுவதற்காக தொழிலாளர்களும் மிக தயாரான நிலையில் இன்று வரை தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய மனநிலையை பார்க்கின்ற போது இந்த போராட்டமானது முற்றுப்பெற்று விட்டதா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறது. மக்களுடைய கருத்துக்களை பார்க்கலாம். ஆர்ப்பாட்டம் செய்கிறது 1000 ரூபா சம்பளம் வாங்கி தரேன்னு இந்த கூட்டு கமிட்டி 3 பேர் இருக்காங்க. ஆர்மாந்தொண்டமா வடிவேலு சுரேஷ் ராமநாதன் 3 பேர் சேர்ந்து தான் சொன்னாங்க 1000 ரூபா சம்பளம் வாங்கி தருவோம், இல்லாட்டி போனால் நாங்கள் இதை தொடர்ந்து போராட்டம் செஞ்சு சரி மக்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும். கடைசியில் இவங்க ராமநாதன் ஏற்கனவே சொன்னார் 1000 ரூபா கொடுக்காட்டி நான் கோர்ட்டுக்கு போவேன் வைப்பேன்னு. கோர்ட்டுக்கும் போகல ஒன்றும் போகல. அடுத்து நாங்கள் இறங்கி போராடினதுக்காக வேண்டி கிடைச்ச 20 ரூபா தான். இவங்க தொழிற்சங்கமாக இருந்துக்கிட்டு இவங்களால எங்கள் மக்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலுன்னு தெரில. மலையத்து பக்கத்து இவங்க யாருமே நீ வாக்கு கேட்கலாது. வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு மானக்கேடு வரும்னு அவங்க திரும்ப பார்க்கட்டும். அதுக்கு மேலே அவங்க நடக்க ஒரு மானக்கேடு ஒன்று. அதோட அவங்க அரசியல் செய்யறதுக்கு சாவலாம் பேசாட்டு எங்களை காட்டி கொடுத்துட்டாங்க. ஆனா நல்லா இருக்க மாட்டாங்க. இந்த சம்பளமானது ஏத்துக்க தான் வேணும். இன்னைக்கு இப்போ என்ன செய்ய இன்னும் 2 வருஷத்துக்கு இதயத்துல தான் நாங்க ஓட்டி இருக்கணும். 2 வருஷத்துக்கு பெரிய ஒரு ஏமாற்றம். இதனால வேண்டி எங்களை ஏமாத்துறவங்க நல்லாவே இருக்க போறது கிடையாது. சம்பளம் நாங்க 1000 ரூபாய் உங்ககிட்ட கேட்கல. நீங்க தான் எங்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க. தரேன்னு சொல்லிட்டு வாக்கு உறுதியை கொடுத்துட்டு இன்னைக்கு நாட்டை விட்டே வெளியேறிட்டீங்க. ஜனாதிபதி பிரதமர் மாறி மாறி வந்துட்டீங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சேவையும் செஞ்சதில்ல. தோட்டத்துக்கு பாதை செய்யுங்க, பாதை செஞ்சு குறையா கிடக்கு. பென்ஷனுக்கு 2000 ரூபாய் குடுக்குறீங்க, அதுலயும் 100 ரூபாய் பிடிங்கிட்டு தான் குடுக்குறீங்க. என்ன சமூகத்தை குடுக்குறீங்க, அதுலயும் பாதி தான் குடுக்குறீங்க. எங்களுக்கு எந்த வேலையுமே முழுமையா நடக்கல. எங்களுக்கு இந்த சம்பளத்துக்கு காலம் எல்லாம் நாங்க கருப்பு கொடி பிடிச்சு ரோட்ல நின்று போராட வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு கொடுக்க முடியாட்டி ஏன் சொன்னீங்க வாக்குறுதியை கொடுத்தீங்க அன்னைக்கு? 4 வருஷத்துக்கு முன்னுக்கு 4 வருஷமா பேசுறீங்க இன்னும் ஒரு முடிவே இல்ல. நாங்க அப்படியே இந்த நாள் இறங்கி போராடாது. எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா சைன் பண்ணி இல்லாட்டி எல்லாம் வெளியேறி போய் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம். நாங்க யார் பத்தி கேட்க மாட்டோம் இனிமேல். மக்கள் மிக ஆக்ரோஷமாக இருக்கின்றார்கள். இது ஒரு தரப்பினுடைய கருத்தாக மாத்திரம் இருக்கின்றது. அதே வேளையில் இன்னும் ஒரு தரப்பினர், அதாவது இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட தரப்பினர் நேற்றைய தினம் அந்த சந்திப்புகளின் போது கூட தெரியப்படுத்தியிருந்தார்கள். எங்களுடைய மக்களோடு பேசியிருக்கின்றோம், எங்களுடைய தோட்ட தலைவர்களோடு பேசியிருக்கின்றோம், அவர்களுடைய ஆதரவோடு அவர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் தான் இதில் கைச்சாத்திட்டிருக்கின்றோம். ஆகவே அந்த விடயங்கள் பற்றியும் இந்த சபையில் அல்லது இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசலாம். அதிர்வு நிகழ்ச்சி அதற்கும் தயாராக இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் குறிப்பாக இம்முறை இளைஞர்கள் மிக ஆர்வமாக இருந்திருக்கின்றார்கள். இளைஞர்கள் மீது பாரிய குற்றச்சாட்டுகள் இருந்தது. கடந்த காலங்களில் பொறுப்பில்லாமல் இருக்கின்றார்கள். அதுபோல சமூக வலைத்தளங்களை தங்களுடைய பொழுதுபோக்காக மாத்திரம் பயன்படுத்துகின்றார்கள். அதே நேரம் கிரிக்கெட் விளையாடுவதற்கும் ஃபேஸ்புக் பாவிப்பதற்கும் அதுபோல போதை பழக்க வழக்கங்களுக்கு மாத்திரமே இருக்கின்றார்கள் என்று. ஆனால் இம்முறை இளைஞர்கள் அவை அனைத்தையும் ஒருபுறம் வைத்துவிட்டு இந்த சமூக தேவைக்காக சமூக போராட்டத்துக்காக
தங்களுடைய பங்களிப்பை மிக காத்திரமான முறையில் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள், வழங்கியிருந்தார்கள், ஆகவே தொடர்ந்து வழங்குவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதேபோல அரசாங்கமும் இம்முறை அரசாங்கத்தில் இருக்கின்ற பலரும் கூட இதற்கு ஆதரவாக கதைத்திருந்தார்கள். பாராளுமன்றத்தில் பல வாத பிரதிவாதங்கள் இது சம்பந்தமாக நடைபெற்றிருந்தது. சகோதரமணி மக்களுக்கும் இவை சம்பந்தமான ஒரு அழுத்தம் வழங்கப்பட்டிருக்கிறது. இம்முறை அவர்களும் இது சம்பந்தமாக பேசியிருக்கின்றார்கள். தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை நியாயமான பிரச்சனையாக பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே கள நிலவரம், முழு நாட்டினுடைய கள நிலவரம் மிக சாதகமாக தொழிலாளர்களின் பக்கம் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பது எந்தளவு நியாயமானதாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த கேள்விக்கான ஒரு ஆய்வாக, ஒரு விளக்கப்படுத்தலாக இனிவரும் காலங்களில் இந்த சமூக செயற்பாட்டாளர்கள், இந்த இளைஞர்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், இந்த மக்களுடைய தேவை எவ்வாறு பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு விளக்கப்படுத்தலை, விழிப்புணர்வூட்டை இந்த வார நிகழ்ச்சியினூடாக வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நேரத்தை பார்த்து கொண்டு நிகழ்ச்சியில் அதிதியை அறிமுகப்படுத்தலாம். நாங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தோம் இந்த வார அதிர்வு நிகழ்ச்சி, இன்றைய அதிர்வு நிகழ்ச்சி ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக அமையிருக்கும் என்று. ஆகவே ஒரு இன்டர்வியூ ஃபார்மேட்டில் இல்லாமல், அதாவது ஒரு கலந்துரையாடல் வடிவில் அமையப்படுகின்ற நிகழ்ச்சி என்றபடினால் ஆரம்பத்தை நாங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டிருந்தோம். தெளிவுபடுத்தலுக்கு நாங்கள் செல்லலாம். மக்கள் தொழிலாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டத்தரணி, சமூக ஆர்வலர் ஈனா தம்பையா அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். அதிர்வு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இதற்கு முன்னரும் நாங்கள் இது சம்பந்தமாக பல விடயங்களை பேசியிருந்தோம். நேரடியாக கேள்விகளுக்கு செல்லலாம். கூட்டு ஒப்பந்தம் தோல்வியா வெற்றியா? கூட்டு ஒப்பந்தம் தோல்வியா வெற்றியா என்று பொதுப்படையாக கேட்டால், கூட்டு ஒப்பந்தத்தை தோல்வி அடையாமல் செய்வதற்கு கூட்டு ஒப்பந்தத்திலே சம்பந்தப்படுகின்ற பேர பேச்சிலே ஈடுபடுகின்ற தொழிலாளர்களின் சார்பாக பேர பேச்சிலே ஈடுபடுகிறவர்கள் திராணி உள்ளவர்களாகவும் பேர பேச்சிலே வல்லமை உடையவர்களாகவும் இருந்தால் கூட்டு ஒப்பந்தங்கள் தோல்வியடைந்ததுக்கான வரலாறு இல்லை. இலங்கையிலே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் இந்த கூட்டு ஒப்பந்தம் இருக்கிறது என்று யாரும் நினைத்துவிடக்கூடாது. எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். ஏனால் ஏனைய துறைகளில் அதிகமாக பார்க்கலாம், கொம்பெனிகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள், வங்கிகள் போன்றவற்றிலும் கூட கூட்டு ஒப்பந்தம் இருக்கிறது. இந்த கூட்டு ஒப்பந்தம் என்பது சாதாரணமாக ஒரு வேலையிலே அமர்த்தப்பட்ட போது, வேலை நியமன கடிதம் கொடுக்கின்ற போது அவர்கள் வேலை எவ்வாறு செய்ய வேண்டும், அவருடைய வேலை நிபந்தனைகள் என்ன, அவர்களுடைய விடுமுறை என்ன போன்ற பல விடயங்கள் உள்ளடக்கி சம்பளம் போன்ற விடயங்களும் அதில் குறிப்பிடப்படும். எப்போது அவர்கள் சேவையில் நிரந்தரமாக்கப்படுவார்கள் என்பது. இது ஒரு பெருந்தொகையாக இருக்கின்ற அல்லது எண்ணிக்கையில் கூடுதலாக இருக்கின்ற ஒரு துறையை பொறுத்தவரை தனித்தனி நியமன கடிதங்கள் வழங்குவது என்பது சாத்தியமில்லை. அதோடு பொதுவான ஒரு நியமங்கள் அங்கு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இலங்கையினுடைய கைத்தொழில் பிணக்குகள் சட்டத்தின் ஏற்பாட்டின்படி இந்த வேலை நிபந்தனைகள், சம்பளம் உட்பட பல விடயங்களை உள்ளடக்கி தொழிலாளர்களுடைய சார்பாகவும் முதலாளிகள் அல்லது கம்பெனிகளுடைய சார்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி இணக்கப்பாட்டின் அடிப்படையில் செய்து கொள்ளப்படுகின்ற ஒரு ஒப்பந்தம் தான் கூட்டு ஒப்பந்தம். அதில் ஒரு விடயம்தான் சம்பளம். மலையக தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தவரையில் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் பொறுப்பேற்பதற்கு பிறகு இந்த கூட்டு ஒப்பந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆரம்பத்திலே அது சம்பளம் பற்றிய விடயமாக மட்டும் 92 வந்து 2003 ஆண்டு அடிப்படை கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அதுதான் அந்த எவ்வளவு வேலை நாட்கள் எத்தனை, அவருடைய வேலை நிபந்தனைகள் என்ன, எவ்வாறு தொழிலாளர்களுடைய உரிமைகள் என்னென்ன இருக்கின்றன, அதில் தொழிலாளர்கள் எடுக்க வேண்டிய கொழுந்தினுடைய அளவை எவ்வாறு தீர்மானிப்பது, வெட்டுகின்ற ரப்பர் பாலினுடைய அளவை எவ்வாறு தீர்மானிப்பது போன்ற பல விடயங்களை உள்ளடக்கிய அடிப்படை ஒப்பந்தம் 2003 ஆண்டு கூட்டு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் ஒரு சரத்தின் அடிப்படையில் தான் 2 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த சம்பளம் மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என்றது. ஏன் 2 வருடத்துக்கு ஒரு முறை சம்பள மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என்ற சரத்து வந்தது என்னவென்றால், அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவை மூப்பின் அடிப்படையில் வருடாந்தம் சம்பள உயர்வுகள் வழங்கப்படுவது உண்டு. அரசாங்க ஊழியர்களை பொறுத்தவரையில் சேவை மூப்பு மற்றும் வரவு செலவு திட்டத்தில் சம்பள உயர்வு, அது மட்டுமல்ல வாழ்க்கை செலவு படி, அதாவது வாழ்க்கை செலவு உயர அதுகளுக்கு கொடுக்கப்படுகின்ற அலவன்ஸ், அதாவது வாழ்க்கை செலவை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொழிலாளியினுடைய சம்பளம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சம்பள விஷயம் அதில் மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று இருக்கிறது. இல்லாவிட்டால் ஆரம்பத்தில் தொடங்கி அந்த 10 ரூபாய்க்கே தொடர்ந்து சாகும் வரையும் இருந்து விடலாம். ஆனால் சம்பள மீளாய்வு என்பது கூட்டு ஒப்பந்தத்தில் மட்டுமல்ல, ஏனைய பல விடயங்களிலும் ஏனைய பல பொறிமுறைகளும் இருந்திருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் 2 பொறிமுறை தான் இந்த சம்பள விடயங்கள் தொடர்பாக இருக்கின்ற விஷயம்.
ஒன்று சம்பள நிர்ணய சபை. சம்பள நிர்ணய சபையை பொறுத்தவரையில் அதுக்கு ஒரு சட்டமும் இருக்கிறது. அதிலே சம்பள நிர்ணய சபை வந்து தனியார் துறைக்கான சம்பளத்தை தீர்மானிப்பதற்காக தொழிற்சங்க பிரதிநிதிகள், அரசாங்க பிரதிநிதிகள், தொழில் ஆணையாளர் மற்றும் கொம்பனிகளினுடைய உறுப்பினர்கள் ஆகியோரை உள்ளடக்கி வருடத்துக்கு வருடம் அவர்கள் கலந்துரையாடி சம்பளத்தை நிர்ணயிக்க வேண்டும், சம்பள உயர்வை. ஆனால் பெருந்தோட்டத்துறையை பொறுத்தவரையில் இந்த சம்பள நிர்ணய சபை என்பது பெரும்பாலும் சாத்தியமானதாக இருக்கவில்லை. 70ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 10 வருடங்கள் சம்பளம் தோட்டத் தொழிலாளர்களுக்கு உயர்த்தப்படாமல் இருந்தது. அதுக்கு காரணம் சம்பள நிர்ணய சட்டத்தின்படி ஒரு உறுப்பினர் கூட அதில் அபிப்பிராய பேதம் அடையாமல் ஏகமனதாக தீர்மானத்துக்கு வர வேண்டும். ஆகவே அவர்கள் 5% 10% கூட்டுவதற்கு கூட இழுபறியிலே இருந்த நிலைமையில்தான் இந்த 92ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த நிலைமை மாறுகிறது. ஆனால் அந்த நிலைமை மாறுவதில் பெருந்தோட்ட கொம்பனிகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த கூட்டு ஒப்பந்தத்துக்கு வந்த பிறகு அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்காது, ஆகவே நாங்கள் பேரம் பேச்சு தங்களுடைய இதை செய்து கொள்ளலாம் என்று. ஆனால் அதே நேரத்தில் தொழிற்சங்கங்களும் சொன்னது என்னவென்றால், இதிலே இந்த சம்பள நிர்ணய சபையில் போய் பேச்சுவார்த்தையை நடத்தி காலத்தை வீணடிப்பதை விட இது நாங்கள் சுமூகமாக பேசி தீர்க்கலாம் என்று. ஆனால் அதில் ஆரம்பத்தில் இருந்து பெரிய முன்னேற்றங்கள் இல்லாவிட்டாலும் கூட ஏனைய துறைகளை பார்க்கின்ற போது கூட்டு ஒப்பந்தம் குறிப்பிட்ட தக்க அளவு வெற்றியை அளித்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இலங்கையின் வரலாற்றிலே, தொழிற்சங்க வரலாற்றிலே மிகவும் மதிக்கப்படக்கூடிய தோழர் பாலா தம்புவினுடைய தொழிற்சங்கம் இன்று வரை ஒப்பீட்டு ரீதியாக சாத்தியமான தொழிலாளர்களுக்கு, ஊழியர்களுக்கு சாதகமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய கூட்டு ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் பெருந்தோட்ட தொழில்துறையை அதே மாதிரியில் பார்ப்போம் என்றால் அந்தளவு சாத்தியமான சூழ்நிலைகள் ஏற்படாவிட்டாலும் கூட அது காலத்துக்கு காலம் 2 வருடத்துக்கு ஒருக்கா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் 2015ஆம் ஆண்டு 2 வருடத்துக்கு ஒருக்கால் கையெழுத்திடப்பட்டு சம்பள உயர்வு உயர்த்தப்பட வேண்டும் என்பது 2015ஆம் ஆண்டு செய்யப்படாமல் 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம், அதாவது 18 மாதங்கள் இழுத்தடிக்கப்பட்ட நிலைமையில்தான் போன முறை சம்பளத்திலே அந்த 2015ஆம் ஆண்டு சம்பளம் பற்றிய ஒரு உயர்வு வந்தது. ஆனால் மிகவும் அதிருப்தி கொடுப்பட்ட நிலையிலே அதில் 50 ரூபா அடிப்படை சம்பளம் மட்டும்தான் உயர்த்தப்பட்டது. ஏனைய அலவன்ஸ்கள் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்தே, அதாவது அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடுவதற்கு முதல், அதாவது மார்ச் மாதம் முடிவுக்கு வந்த பிறகு 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் நாங்கள் தொழில் ஆணையாளருக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கிவிட்டோம். அதாவது அதில் இருக்கின்ற பிழையான சரத்துக்களை நீக்குங்கள், நியாயமான சம்பள உயர்வை வலியுறுத்துங்கள் என்று. ஆனால் 18 மாதங்களாக இழுத்தடித்து பிறகு அவர்கள் 50 ரூபா சம்பள உயர்வை தான் 2016 பெற்றுக் கொடுக்கப்பட்டது. நீங்கள் பேசிக்கொண்டிருக்க இந்த விடயத்தோடு இந்த கேள்வியை இணைத்து நாங்கள் தொடர்ந்து பேசலாம். அதே விடயம்தான், ஏனைய கூட்டு ஒப்பந்தங்கள் ஒருபுறம் இருக்க மிக பரவலாக இப்போது ஊடகங்களில் பேசப்படுகின்ற கூட்டு ஒப்பந்தம் இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய இந்த சம்பள பிரச்சனைக்கான கூட்டு ஒப்பந்தம். சம்பள பிரச்சனை மாத்திரமில்லை, ஏனைய விடயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. என்னுடைய கேள்வி, இந்த வெற்றி தோல்வி கேள்வி, இந்த கூட்டு ஒப்பந்தத்தை பொறுத்தவரை இம்முறை கூட்டு ஒப்பந்தம் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது? அடித்து கூறுகின்றார்கள் வெற்றி அடைந்து விட்ட வேண்டும், மறுபுறம் நிராகரிக்க தொழிலாளர்களும் இன்னும் ஒரு தரப்பும் இருக்கின்றது. ஆகவே இந்த விடயம் பற்றி தொடர்ச்சியாக இந்த முறை 2016 நான் ஏன் அதை வரலாற்று ரீதியாக விளக்கப்படுத்தி விட்டதுக்கு வரலாம் என்றதுக்காகத்தான் நான் இந்த பின்புலத்தை விளங்கப்படுத்தினேன். ஆனால் இந்த முறை பேரப்பேச்சு என்பது இவர்கள் 2-3 மாதத்துக்கு முதல் இருந்து கதைக்க தொடங்கிவிட்டார்கள். இருந்தபோதும் இந்த அடிப்படை சம்பளம் 1000 ரூபாயாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை 2015ஆம் ஆண்டுக்கு முதலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் இந்த கோரிக்கையை வைத்தது. அதாவது போன கூட்டு ஒப்பந்தத்திலேயே கூட அடிப்படை சம்பளம் 1000 ரூபாயாக இருக்க வேண்டும் என்று. ஆகவே அவர்கள் எந்த அடிப்படையில் அதை வைத்தீர்கள் என்று கேட்டால் அடிப்படை ஒன்றுமில்லை, நாங்கள் உயரிய நாங்கள் எப்போதும் கேட்கின்ற போது கூடுதலாக கேட்க வேண்டும். அது இப்போது தானே தெரிவிக்கின்றார்கள். இல்லை, இப்போதும் அதான் மேடைகளில் பேசுகின்ற போது 1000 ரூபாய் இல்லாவிட்டால் வேறு மாற்று பேச்சுக்கு இடம் இல்லை. நாங்கள் கேட்கின்ற போது, கடந்த முறையும் கேட்கின்ற போது இதைத்தான் சொன்னார்கள். கடந்த 2016 கையெழுத்திடுகின்ற போதும் பொதுவான கேள்விகளுக்கு பதிலளித்தால் நாங்கள் கூடுதலாக கேட்க வேண்டும், கிடைக்கும். இப்போதும் அவர்கள் அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், அந்த 18 மாதம் இங்கே 2 வருடம் 3.5 வருடத்துக்கு பிறகும் அதே 1000 ரூபாவை தான் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் 3.5 வருடத்துக்கு பிறகும் அந்த 1000 ரூபாவை கேட்டு எங்களுக்கு கிடைத்திருப்பது 20 ரூபா சம்பள உயர்வு மட்டும்தான். இதில் தொழிலாளர்களுக்கு இப்போது ஒரு கிழமை ஆகின்ற போது தொழிலாளர்களுக்கும் ஏனைய இளைஞர்களுக்கும் நன்றாக தெரியும். நாங்கள் இதில் அடிப்படையாக பார்க்க வேண்டிய விடயம் என்னென்றால், 2016ஆம் ஆண்டு அடிப்படை சம்பளம் 500 ரூபா, 2019ஆம் ஆண்டு அடிப்படை சம்பளம் 700 ரூபா.
2016 ஆண்டு உற்பத்தி திறன் கொடுப்பனவு 140 ரூபா. 2019 ஆண்டு அந்த உற்பத்தி திறன் கொடுப்பனவு என்பது இல்லை. வரவு ஊக்க கொடுப்பனவு என்பது 2016 ஆண்டில் 60 ரூபாயாக இருந்தது. தற்போது அது இல்லை. விலைக்கேற்ற கொடுப்பனவு என்பது 30 ரூபாய் 2016 இருந்தது, தற்போது 50 ரூபாய். ஆகவே 2016 ஆண்டு மொத்த சம்பளம் 730 ரூபாய், 2019 ஆண்டு மொத்த சம்பளம் 750 ரூபாய். ஆகவே இதில் 750 730 கழித்தால் 20 ரூபாய் என்பது எல்லோருக்கும் தெரியும். எங்களது தொழிலாளர்களுக்கு மனக்கணக்கு நல்லாவே தெரியும். ஆகவே அவர்களிடம் ஏமாற்ற முடியாது. எங்களுக்கு இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் இருந்து 20 ரூபாய் தான் சம்பளம் ஒரு நாளைக்கு கிடைத்திருக்கிறது மொத்த சம்பளத்தில். அடிப்படை சம்பளத்தில் 200 ரூபாய் கூட்டியிருக்கிறதுன்றது வேறு கதை. ஆனால் மொத்த சம்பளத்தில் 200 ரூபாய் தான் கூட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு அப்பால் 20 ரூபாய் மொத்த சம்பளத்தில் 20 மொத்த சம்பளத்தில் 20 ரூபாய், அடிப்படை சம்பளத்தில் 200, மொத்த சம்பளத்தில் 20 ரூபாய், வெறும் 20 ரூபாய். ஆனால் இதை மற்றும் ஒரு வகையில் ஒரு பம்மாத்தோடு செய்தார்கள். அதாவது அந்த இபிஎஃப் இடிஎஃப் கொடுப்பனவே சம்பளமாக ஆக்கிவிட்டார்கள். ஆக்கிவிட்டு அவர்கள் சொன்னார்கள் இபிஎஃப் இடிஎஃப்பும் கம்பெனிகள் அதாவது 12% இபிஎஃப்லே கொடுக்கிறது, 3% இடிஎஃப்லே கொடுக்குறது, 15% பார்த்தால் 105 ரூபா. ஆகவே 750 ரூபாயும் சேர்த்தா 855 ரூபா. இந்த ஊடகங்களில் கூட, அச்சு ஊடகங்களில் கூட 850 ரூபா சம்பள உயர்வு கிடைத்து விட்டது என்று தான் அந்த தலைப்பு செய்திகள் வந்தது. ஆனால் நாங்கள் இது ஒரு மிகவும் கேள்விக்காக, அதாவது நான் இதை சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் 200 வருட வரலாறு கொண்ட ஒரு சமூகம், 90 வருட தொழிற்சங்க வரலாறை கொண்ட ஒரு சமூகம். இலங்கையிலே இயற்றப்பட்டிருக்கிற அதிகமான தொழிற்சட்டங்கள் தோட்டத் தொழிலாளர்களுடைய போராட்டத்தின் காரணமாக வந்தவை. அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கின்றேன், உயர்நீதிமன்றம் மேல் நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் பல சட்டங்கள் வந்திருக்கின்றன. அது தோட்டத் தொழிலாளர்கள் சார்பாக போடப்பட்ட வழக்குகள். ஆகவே இலங்கையிலேயே திறமையான தொழிற்சங்க தலைவர்கள் மலையகத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை கொண்ட சமூகத்திலே வந்த தலைவர்கள் நேற்று முந்தநாள் ஒரு கையெழுத்தை இட்டுவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இடிஎஃப்பும் இபிஎஃப்பும் என்பது சம்பளம் என்று சொல்வார்கள் என்றால் இதற்கு அப்பால் கதைப்பதற்கு இந்த இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? அதாவது இவர்கள் இதிலே தார்மீக தகுதியை இழந்து விட்டார்கள். அதாவது இந்த மாதிரியான ஒரு பொய்யை தொழிலாளருக்கு முன்னால் சொல்லுகின்ற போது அவர்கள் ஒரு தார்மீக ரீதியாக தொழிற்சங்க தலைவர்கள் என்ற நிலையை இழந்து விட்டார்கள். சரி, அவர்கள் சொல்லுகின்ற பாதையில் இன்னொரு அந்த வசதியான விஷயத்திலே பார்ப்போமே. அப்படி பார்ப்போமே என்று சொன்னால் சரி, இபிஎஃப்ஐ இடிஎஃப்ஐ நாங்கள் சம்பளம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட கடந்த முறை இபிஎஃப்ஐ கழித்தால் கடந்த முறை சம்பளம் 730 ரூபாய். இபிஎஃப் தொழிலாளர்கள் சார்பாக பிடிக்கப்படுகின்ற அந்த தொகையை 40 ரூபாய், அதாவது தொழிலாளர்கள் சார்பாக 8% பிடிக்கப்படும். 8% பிடித்தால் 40 ரூபாய், அதாவது 730 ரூபாயில் அடிப்படை சம்பளம் 40 ரூபாய் 500 ரூபாயில் பிடித்தால் 40 ரூபாய் கழித்தால் மொத்த சம்பளம் 690 ரூபாய் கடந்த முறை. இந்த முறை அவர்கள் சொல்லுகின்ற அதே பாசையில் இடிஎஃப்ஐயும் இபிஎஃப்ஐயும் பார்த்தால் இடிஎஃப் இபிஎஃப் தொழிலாளர்கள் சார்பாக கழிக்கப்பட போகின்றது 56 ரூபாய், அதாவது 700 ரூபாய்க்கு 12%. தொழிலாளர்கள் சார்பாக 8%, தொழிலாளர் சார்பாக 8% கழிக்கப்படுகின்ற போது, மன்னிக்கவும், தொழிலாளர் சார்பாக 8% கழிக்கப்படுகின்ற போது 56 ரூபாய் 700 ரூபாய்க்கு கழித்தால் அவர்களுக்கு வருகின்ற சம்பளம் 694 ரூபாய். அதாவது இவர்கள் சொல்லுகின்ற இந்த அவர்களுடைய சூத்திரப்படி பார்த்தாலே கூட தொழிலாளர்களுக்கு இந்த இடிஎஃப் 644 ரூபாய் 694 ரூபாய் 56 ரூபாய் கழிக்க வேண்டும். 56 ரூபாய் கழித்தால் 694 ரூபாய் தான் கிடைக்கிறது. ஆகவே அவர்களுடைய பாசையிலே இடிஎஃப்ஐயும் இபிஎஃப்ஐயும் சம்பளமாக எடுத்தால் கூட இந்த முறை கிடைத்திருப்பது வெறும் 4 ரூபாய் மட்டுமே. நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, இதை ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இபிஎஃப் இடிஎஃப் சம்பளம் என்று. அவர்களுடைய வாதத்தின்படி கேட்டுக்கொண்டால் கூட வெறும் 4 ரூபாய் தான் சம்பளம் கிடைக்கிறது. ஆகவே இந்த தலைவர்கள் சொல்ல வேண்டும் 20 ரூபாய் சம்பள உயர்வு தான் கிடைத்திருக்கின்றதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லுகின்றபடி இபிஎஃப் இடிஎஃப் தான் சம்பளம் என்று சொன்னால் கூட 4 ரூபாய் தான் அதிகரித்திருக்கிறது. ஆகவே இந்த விதமான பம்மாத்துகளை சொல்லி நியாயப்படுத்தும் அளவுக்கு அவருடைய நிலைமை தாழ்ந்திருப்பதன் காரணமாக இந்த கூட்டு ஒப்பந்தம் தொழிலாளர்களுக்கு வெற்றியா தோல்வியா? இந்த கேள்வியை நாங்கள் மக்கள் மத்தியில் கேட்கலாம். இந்த விடயத்துக்கு இன்னும் சற்று ஆழமாக சில விஷயங்களை பேசுவோம். அதாவது இந்த 500 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கிற அடிப்படை சம்பளத்தில் இந்த ஊக்குவிப்பு தொகை, அதுபோல் வருகைக்கான கொடுப்பனவு, விலைக்கான கொடுப்பனவு, இவை கடந்த முறை வழங்கப்பட்டிருந்தது.
போராடுகின்ற இளைஞர்கள் மத்தியில் இந்த இணையதள வாயிலாக மக்களுடைய குரல்கள் பதிவில் வாயிலாக இந்த கொடுப்பனவுகள் எந்த அளவில் மக்களுக்கு உறுதிப்படுத்தப்படுகின்றன? கடந்த ஒப்பந்தத்தில் கூட இந்த கொடுப்பனவுகள் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதுதான் பொதுவாக மக்கள் சார்பான எங்களின் சார்பானவும் அந்த எதிர்ப்பு குரல் அதுதான். ஏனென்றால் அதிகமாக இந்த மொத்த சம்பளம் கடந்த முறை 730 ரூபாய் என்று சொன்னாலும் அதிகமான தொழிலாளருக்கு 500 ரூபாய் தான் கிடைத்தது, அடிப்படை சம்பளம் மட்டும். ஏனென்றால் ஒரு தோட்டத்திலே தொழிற்சாலையில் வேலை செய்பவர்கள், தோட்டத்துறையின் பங்களாவில் வேலை செய்பவர்கள், கண்காணியாக இருப்பவர்கள் அல்லது நிரந்தரமாக தொடர்ந்து 25-30 நாள் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த 730 ரூபாய் கிடைத்தது. இம்முறை அவர்களும் பாவம் என்னவென்றால் அவர்களுக்கும் 20 ரூபாய் தான் கிடைக்கப் போகிறது. அதாவது 500 ரூபாய் சம்பளம் பெற்றவர்களுக்கு 700 ரூபாய் கிடைக்கப் போகிறது. இந்த 730 ரூபாயும் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்களுக்கு 750 ரூபாய் தான் கிடைக்கப் போகிறது. ஆகவே கடந்த முறை அதாவது கூடுதலாக தொழில் வாய்ப்பை பெற்றவர்கள், அதிகமாக ஒரு தோட்டத்திலே 25 நாள் 30 நாள் வேலை வாய்ப்பை பெறுபவர்கள், ஃபேக்டரியில் வேலை செய்கின்ற தொழிற்சாலையில் வேலை செய்கிறவர்கள் அல்லது நிரந்தரமான சில தொழில்கள் வேலை செய்கிறவர்களுக்கு தான் அந்த மாதிரியான முழு சம்பளமும் கிடைத்தது. அது 2 வீதமாக 3 வீதமாக இருக்கலாம். ஆனால் அந்த 2 வீதம் 3 வீதம் கிடைத்தவர்களுக்கும் இந்த முறை மிகவும் பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வாய்ப்பு வேலை செய்ய 30 நாள் 20 நாள் வேலை செய்ய வாய்ப்பு உள்ளவர்களும் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கும் ஒரே நிலைமை கொண்டு வந்திருக்கிறது. இதுவும் ஒரு சமத்துவமற்ற நிலைமையை இருக்கிறது. இது ஒரு சமத்துவத்தை கொண்டு வர வேண்டும் என்றது எங்களது விருப்பம் தான். ஆனால் சமத்துவம் என்பது இந்த மாதிரி ஒருவர் ஏற்கனவே பெற்று வந்த வருமானத்திலிருந்து அவர்களை தட்டி மற்றவர்களுக்கும் கொடுக்காமல் இவர்களுக்கும் கொடுக்காமல் ஒரு சம்பள உயர்வை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் இது சம்பள உயர்வா? இது 2 வருடத்துக்கு ஒரு முறை, அதுவும் இப்போது பார்த்தால் 3.5 வருடங்களுக்கு பிறகு செய்யப்பட்ட இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் 20 ரூபாய் மட்டும்தான் கிடைக்கின்றது என்றால் இது ஒரு சாத்தியமான அல்லது நீங்கள் குறிப்பிட்ட போல வெற்றிகரமான கூட்டு ஒப்பந்தமா என்பதை திரும்பவும் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியத்துக்கு உள்ளாகிறோம். இப்போது இந்த கூட்டு ஒப்பந்தம் சம்பந்தமாகவும் தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை சம்பந்தமாகவும் பேசத் தொடங்கி இருக்கின்ற ஏனைய சமூகங்களை பார்க்கின்ற போது, சகோதர மொழி பேசுகின்ற சமூகமாக இருக்கலாம் அல்லது வேறு பிரதேசங்களில் வாழுகின்ற தமிழ் பேசுகின்ற தமிழ் முஸ்லீம் சமூகமாக இருக்கலாம், அவர்களுக்கான ஒரு தெளிவுபடுத்தலை நாங்கள் வழங்க வேண்டும். காரணம், தொழிலாளர்கள் சார்பாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதயபூர்வமாக ஒன்றிணைகின்ற ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இது உண்மையில் எமது சமூகத்தின், எமது கலாச்சாரத்தின், எமது பண்பாட்டின் ஒரு வெளிப்பாடாக கூட நாங்கள் பார்க்கலாம். ஒருவருக்கு பிரச்சனை என்று ஒரு வருகின்ற போது அது மலையகமாக இருக்கலாம், வடகிழக்காக இருக்கலாம், முஸ்லீம் தரப்பாக இருக்கலாம், தமிழ் பேசுகின்ற சமூகமாக ஒரு நாடாக நாங்கள் அந்த பிரச்சனையை பார்க்கின்றோம். ஆக அவர்களுக்கான தெளிவுபடுத்தலுக்காக நாங்கள் இதனை இன்னும் சற்று ஆழமாக பார்க்கலாம். இப்போது இந்த சம்பள பிரச்சனை வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும், குறிப்பாக இந்த கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட தொடங்கிய பின்னரான காலப்பகுதிகளில் ஒரு 2 வருடத்துக்கு ஒரு முறை ஊடகங்களில் இது பரவலாக பேசப்படும். இம்முறை சற்று ஆழமாக அது சமூக ஊடகங்களினுடைய தாக்கமாகவும் இருக்கலாம், அதே நேரம் இளைஞர்களுடைய விழிப்புணர்வாகவும் இருக்கலாம். எல்லா தரப்பினருக்கு மத்தியிலும் இது கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நீங்கள் தெளிவுபடுத்தின இந்த ஊக்குவிப்பு தொகை, இந்த வருகைக்கான கொடுப்பனவு, இந்த விலைக்கான கொடுப்பனவு, இவை ஒரு குற்றச்சாட்டாக ஜேவிபியின் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தது. ஒரு குற்றச்சாட்டாக திட்டமிட்டபடி தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடாது அல்லது கிடைக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குகின்ற நிலைமையும் காணப்படுவதாக குறிப்பிட்டார். ஆகவே உண்மை நிலை என்ன? உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிலர் 730 ரூபா கொண்டு போகிறாங்க, அநேகமானவர்கள் 500 ரூபாயோடு தான் கடந்த காலத்திலும் இருந்திருக்கின்றார்கள். இல்லை, இது அதாவது மொத்த சம்பளத்தை இவ்வளவு கிடைக்கப் போகின்றது என்று காட்டுவதற்காகத்தான் அந்த கொடுப்பனவுகள் ஏற்கனவே வந்தது. இப்போது தெரிவித்தது போல அந்த 855 ரூபாய் அந்த மாதிரி ஒரு போன முறை 730 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்த்தோம். மொத்தத்தில் 730 ரூபாய், ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் 500 ரூபா தான் கிடைத்தது. ஆகவே இந்த கொடுப்பது போல் கொடுத்து பிரேரிப்பது போல் பிரேரித்து ஒன்றையும் கொடுக்காமல் விடுவதான ஒரு சூத்திரம் தான் அது. இதனால தான் நாங்கள் எல்லோருமே வலியுறுத்தி வந்தோம் என்னென்றால், இந்த சம்பள சூத்திரம் ஒன்று இருக்க வேண்டும். அடிப்படை சம்பளம் என்பதில் அடிப்படை சம்பளம், அதோடு வாழ்க்கை செலவு புள்ளியும் சேர்த்த, அதிகமாக கூட்டு ஒப்பந்தத்தில் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன், இந்த திரட்டு சம்பளம் என்பது தான் சரியான சொல். திரட்டு சம்பளம் என்பது அடிப்படை சம்பளத்தையும் அத்தோடு, அதாவது அதிகமாக வருடம் அடிப்படை சம்பளம் அரசு துறையிலோ ஏனைய துறைகளோ 20 வீதமாவது குறைந்தது கூட்டப்படுவது உண்டு. 30 வீதம் அதிகமாக 20 வீதம் சரி ஆக குறைந்தது அடிப்படை சம்பளத்தில் கூடிக்கொண்டு தான் வந்திருக்கின்றது. அதே நேரத்தில் வாழ்க்கை செலவு படி பார்த்தால் ஒரு நாளைக்கு இன்றைக்கு ஒரு தொழிலாளிக்கு 350 ரூபா கிடைக்கிறது.
வாழ்க்கை செலவு அதிகரிப்பு. ஆகவே இந்த அடிப்படை சம்பளத்தையும் வாழ்க்கை செலவு புள்ளியையும் செய்கிறதால் 1090 ரூபா மாதிரி ஒரு அடிப்படை சம்பளம், திரட்டு சம்பளம் வர வேண்டும். அதுதான் அடிப்படை சம்பளம். அது ஜேவிபியை பொறுத்தவரையில் 1200 ரூபா என்று சொல்லியிருந்தார்கள். சிலர்கள் 1300 ரூபா என்று சொல்லியிருந்தார்கள். சிலர் எல்லோருமே 1000க்கு மேல். ஆகவே அந்த 1000 என்றது ஒரு எல்லோருமே இணையக்கூடிய ஒரு புள்ளியாக இருந்தது. அதுதான் நாங்கள் 1000 என்பதை நியாயப்படுத்தியதும் அவர்கள் மேலெழுந்தமாக சொன்னோம். இப்போது சொன்னாலும் கூட இந்த 1000 ரூபாய் என்பது எல்லோரும் இணையக்கூடிய, அதாவது கோரிக்கை விடுப்பவர்களுடைய 1100, 1090, 2290 என்று இருந்தால் கூட நாங்கள் தொழிலாளர்கள் சார்பாக கோரிக்கை விடுத்த அனைத்து சக்திகளும் இணையக்கூடிய ஒரு புள்ளி 1000. அப்போ 1000 போதாது என்பது வேறு விடயம். அதனால்தான் 1000 என்பது ஒரு அந்த தட்டி பறிக்கின்ற, அது கொடுப்பது போல் பாசாங்கு காட்டி ஒன்றுமே கொடுக்காமல் விடுவதை விட 1000ஐ அடிப்படை சம்பளமாக ஆக்கியிருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. அடுத்து ஏனைய சமூகங்களிலே இருந்து இம்முறை ஒரு வித்தியாசமான ஒத்துழைப்பு கிடைத்திருந்தது. அது ஒரு விழிப்புணர்வு அவர்கள் மத்தியிலும் சென்றிருந்தது என்று தான் கூற வேண்டும். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள் இந்த சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கின்ற இடதுசாரி தொழிற்சங்கங்கள் இதை தொடர்ந்து நியாயப்படுத்தி கொண்டு தான் வந்தன. ஆனால் இடதுசாரி தொழிற்சங்கங்கள் 70களோடு மலையகத்திலே செயலிழந்து விட்டன. அதுக்கு பல காரணங்கள். அது அதனுடைய தலைமைகள் இன ரீதியாக செயற்பட்டதும், அடுத்ததாக 71 கிளர்ச்சி வந்ததுக்கு பிறகு மலையகத்திலே குறிப்பாக தோழர் ராமையா அவர்கள், சண்முகதாசன் அவர்கள் போன்றவர்கள் இடதுசாரி தொழிற்சங்கங்கள் பலமிழந்த பிறகு தான் திரும்பவும் இந்த இதோகா போன்றவைகள் திரும்பவும் மேலே வருகின்றன. 70களில் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் புதிய செங்கொடி சங்கம் அதிகமான தொழிற்சங்க அங்கத்தினர்களை வைத்திருந்தது. 71 கிளர்ச்சிக்கு பிறகு தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு அது ஒரு பயங்கரவாதமாக காட்டப்பட்ட பிறகு, இடதுசாரி தொழிற்சங்கங்களை கூட பயங்கரவாத இயக்கமாக காட்டப்பட்ட பிறகு ஒரு சரிவு ஏற்பட்டது. அதன் பிறகு அந்த இடத்தை தான் திரும்பவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸால், அதாவது தமிழ் பேசுபவர்கள் என்ற இடத்திலே திரும்பவும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய முறை அவர்களும் அதுக்கு ஆதரவாக இருந்தார்கள். எல்லோரும் ஆதரவாக இருந்தார்கள். ஆனால் இம்முறை அது ஒரு வித்தியாசமான சூழ்நிலை வந்தது. உங்களுக்கு தெரியும், 90களிலே இந்த போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கின்ற போது இவர்கள் சொன்னார்கள் புலியினுடைய ஒரு குரல் தான் சம்பளமாக ஒலிக்கிறது என்று சொன்னார்கள். மலையகத்தில் எந்த ஒரு பிரச்சனையை, காணி பிரச்சனை எடுத்தாலும் இது புலி கேட்கின்ற விஷயம், அல்லது ஈரோஸ் சொன்ன ஈழத்தை கேட்கிறார்கள், இவர்கள் சம்பள உயர்வை கேட்கிறார்கள் என்ற ஒரு பிழையான தவறான கருத்து சிங்கள மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டிருந்தது. ஆனால் இம்முறை அந்த கருத்துக்கள் எதுவுமே எடுபடவில்லை. ஏனென்றால் தொழிலாளர்களுடைய அவலம் அவர்களுக்கு இந்த தொழிற்சங்க தலைவர்களை விட, மலையக தொழிற்சங்க தலைவர்களை விட அவருடைய இதயங்களிலும் மூளைகளையும் தொட்டு இருந்தது. ஆகவே தான் அந்த ஆதரவு வந்தது. அடுத்து பல்கலைக்கழக மாணவர்களை பொறுத்தவரையில் வடகிழக்கிலே, அது முஸ்லீம் மாணவர்களாக இருக்கலாம், தமிழ் மாணவர்களாக இருக்கலாம், சிங்கள மாணவர்களாக, தென்னிலங்கையில் சிங்கள மாணவர்கள் எல்லோரும் இதிலே ஆர்வமாக பங்கெடுத்தார்கள். அது மட்டுமல்ல, சர்வதேச ரீதியாக இதுக்கு ஒரு ஆதரவு இந்த முறை வந்திருந்தது. இப்போ நாங்கள் தொடர்பு வைத்திருக்கின்ற சர்வதேச தொழிற்சங்க அமைப்புகள் இதற்கு ஆதரவை தெரிவிக்கின்றன. அது மலையகத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்று லண்டனில் இருக்கின்ற சிலர் ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியிருந்தார்கள். ஆகவே இது எல்லா பக்கத்திலையும் ஒரு ஒத்துழைப்பு வந்த நிலைமையில், அதாவது தனியாக ஒதுக்கப்பட்ட துருவப்படுத்தப்பட்ட நிலையில் அல்லாமல் தொழிலாளர்களுடைய போராட்டம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலைமையிலே இப்படி கடைசியிலே சட்டையை போட்டு உடைத்தது போன்று ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது அது நிச்சயமாக தோல்விதானே. ஆகவே இது மற்றவர்கள் சொல்லுகின்ற போது ஒரு கூற்றாக இது தோல்வி வெற்றி என்று சொல்லாமல் இந்த உள்ளடக்கத்தை பார்க்கின்ற போது எங்களுக்கு விளங்கும் இது முற்றுமுழுதாக தொழிலாளர்களை ஏமாற்றி இருக்கின்ற, தொழிலாளர்கள் ஏற்கனவே இருந்த நிலைமையிலிருந்து தாழ்த்துகின்ற இந்த 750 ரூபா மொத்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை நடத்த முடியுமா? சம்பளம் எப்படி தீர்மானிக்கப்படுகின்றது என்று பார்க்கணும். இதுக்கு மார்க்சிய அறிவு தேவையில்லை. கூலி முறையை பொறுத்தவரையில் ஒருவர் வாழக்கூடிய சம்பளம் தேவை. உழைப்புக்கேற்ற ஊதியமும் வாழக்கூடிய சம்பளமும் சேர்த்து, அதாவது நியாயமான உழைப்புக்கேற்ற ஊதியம், இது ரெண்டும் சேர்ந்து தான் சம்பளம். உங்களுக்கு இல்லை, நீங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் என்று 2 ரூபாயை கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் உழைத்து விட்டு 3 நேரம் உங்களால் சாப்பிட முடியவில்லை என்றால், உங்களது குடும்பத்தை கவனிக்க முடியவில்லை என்றால் அந்த தொழில் பிரயோசனம் இல்லை. இம்முறை ஒரு நியாயம், அதாவது தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வேண்டும், சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும், அல்லது 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அந்த நியாயத்தை அனைத்து சமூகமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே நேரம் இந்த 1000 ரூபாய் முன்மொழிந்தவர்கள் தொழிலாளர்கள் மிக தெளிவாக இன்றைய காட்சிகளில் நீங்கள் பார்த்துக்கக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் கேட்கவில்லை, தொழிற்சங்கங்கள் முன்வைத்தன. அதுபோல அரசியல் தலைமைத்துவங்கள் எங்களிடம் வந்து இதனை வாக்குறுதியாக வழங்கியிருக்கின்றனர். ஆகவே இப்போது தொழிலாளர்களுக்கு அந்த வாக்குறுதிகளை மாத்திரமல்ல, இதற்கு பின்னால் இருக்கின்ற அரசியல், அதுபோல் இதற்கு பின்னால் இருக்கின்ற பொருளாதாரம், இது பற்றிய தெளிவுபடுத்தல்களை அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய வாரிசுகள்
சமூக வலைதளங்களின் மூலமாகவும் நேரடியாகவும் சென்று தெளிவுபடுத்தினார். ஆகவே இப்போ தொழிலாளர்களுடைய பின்னால் எடுத்து வைப்பதற்கு தயாரில்லை. ஆக இந்த நிலைமையில் கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு விட்டது, அது நியாயமில்லை என்று பெரும்பாலும் தெரிவிக்கப்படுகிறது. நியாயப்படுத்துகின்ற தரப்புகளும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த மேடை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் இனி வரும் காலங்களில் ஒரு கருப்பொருளாக கருத்துக்களின் மூலமாக ஒரு வெற்றியை அடைவோம் என்ற ஒரு துணிப்பொருள் இந்த விடயத்தை நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம். இனி என்ன செய்யலாம்? மாற்று வழி என்ன? கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு விட்டது, பிரதமர் அலுவலகத்தில் அது கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. அது மிகவும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை. தலைநகரில் பல இடங்களில் போராட்டங்கள், தலைநகர் மாத்திரமல்ல தோட்ட தொழிலாளர்கள் பல இடங்களில் போராட்டம், முதலாளிமார் சம்மேளனம் முடக்கப்பட்டது, இருந்தும் கைச்சாத்திடப்பட்டு விட்டது. இனி என்ன செய்வது? அடுத்த கட்டம் இதுதான் இப்போது இது அவசியமான விடயம். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சற்று கொஞ்சம் விளக்கமாக பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த கூட்டு ஒப்பந்தம் என்பது 2 தரப்பினரே கையெழுத்திடுகின்ற ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை கைத்தொழில் பிணக்குகள் சட்டத்தின்படி ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுகின்ற அந்த தொழிற்சங்கங்கள் அல்லது முதலாளிமார் சம்மேளனம், அதாவது கொம்பனிகள் சார்பாக கையெழுத்திடுகின்ற அவர்களின் தொழிற்சங்கமான முதலாளிமார் சம்மேளனம் அதிலிருந்து வெளியேறலாம். இவ்வாறு வெளியேறுவது என்றால் தொழில் ஆணையாளருக்கு 1 மாத காலக்கெடுவை கொடுத்து நாங்கள் இதிலிருந்து வெளியேறிக் கொள்கிறோம் என்ற ஒரு அறிவித்தலை கொடுத்த பிறகு எவ்வாறு கூட்டு ஒப்பந்தம் அரசாங்க வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டு சட்டமாக்கப்படுகிறதோ அதே போன்று நாங்கள் வெளியேறுகின்றோம் என்று சொன்ன பிறகு அது அரசாங்க வர்த்தமானியில் தொழிலாளர்கள் அறிவித்த பிறகு அந்த கூட்டு ஒப்பந்தம் செயலிழந்து போகும். செயலிழந்து போன பிறகு ஏற்கனவே கூட்டு ஒப்பந்தம் ஒன்று இருந்திருந்தால் அது நடைமுறையில் இருக்கும், அல்லது அந்த கூட்டு ஒப்பந்தம் புதிதாக ஒன்று கையெழுத்திடும் வரையும் அல்லது புதிதாக ஒரு பொறிமுறை கொண்டு வரும் வரையும் அது நடைமுறையில் இருக்கும். ஆனால் அதனால் கூட்டு ஒப்பந்தத்தை நீதிமன்றங்களில் சவாலுக்குட்படுத்த முடியுமா பாதிக்கப்பட்டவர்கள்? ஆனால் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கூட்டு ஒப்பந்தத்தை சவாலுக்கு உட்படுத்துவது என்பதை விட கூட்டு ஒப்பந்தத்தை சட்ட அந்தஸ்து கொடுத்த தொழில் ஆணையாளருக்கு எதிராக, அதாவது அரசாங்க வர்த்தமானி என்பது ஒரு அரசாங்க ஆவணம். அரசாங்க ஆவணம் ஒன்று சட்ட ரீதியாக ஒன்றை அங்கீகரிக்கின்ற போது சட்டத்துக்கு மாறாக ஏற்கனவே இருந்த உரிமைகளை பறிப்பதாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே அதை ரத்து செய்யும்படி கேட்டிருந்தோம். அதற்கான காரணங்கள் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஏற்கனவே இருந்த பாக்கி சம்பளம் அல்லது நிலுவை சம்பளத்தை கொடுக்கவில்லை, ஏற்கனவே இருந்த 300 ரூபாய் 300 நாட்களுக்கு ஒரு வருடத்துக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதை பறிப்பதாக இருந்தது. அடுத்தது பெருந்தோட்ட தொழில்துறை 4ஆந்த சம்பள முறையை மாற்றி எடுக்கின்ற கொழுந்துக்கும் வெட்டுகின்ற பாலுக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்ற முறையை அறிமுகம் செய்ய வந்திருக்கிறது. அடுத்து வெளியார் உற்பத்தி முறையை இந்த சம்பள கூட்டு ஒப்பந்தத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள் போன்ற குறைபாடுகளை கொண்டு அடுத்து அதே நேரத்தில் இந்த இபிஎஃப் இடிஎஃப் என்பதில் கழிப்புகின்ற முறையிலே அடிப்படை சம்பளத்தில் மட்டும் கழிப்பதாக இருக்கிறது. இது அந்த சட்டங்களுக்கு முரண் என்ற அடிப்படையில் தான் அதை ரத்து செய்யப்படி கேட்டிருந்தோம். அதாவது நாங்கள் ரத்து செய்யப்படி கேட்டது தொழிலாணையாளர்களுடைய அரசாங்க வர்த்தமானி, அதாவது அந்த அரசாங்க வர்த்தமானி அறிவித்தல் தான் இந்த கூட்டு ஒப்பந்தத்துக்கு சட்ட அந்தஸ்து கொடுத்தது. அதிலே முதலாளிமார் சம்மேளனம் மட்டுமல்ல, இன்று இந்த கையெழுத்திட்டிருந்த தொழிற்சங்கங்கள், கையெழுத்திடாத அந்த தொழிற்சங்கம் எல்லாமே சேர்ந்து சொன்னார்கள், அதிலே வழக்கெடுகின்ற உரிமை எங்களுக்கு கிடையாது, இதில் பொதுநலன் வழக்கெடுகின்ற உரிமை கிடையாது என்று ஒரு முதல்நிலை ஆட்சேபனையை தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருந்தது. அதற்கு எதிராக நாங்கள் விசேட மேன்முறையீடு ஒன்றை உயர்நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தோம். உயர்நீதிமன்றம் அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் கொடுத்த காரணங்கள் அன்றி வேறு ஒரு காரணங்களின் அடிப்படையில் தான் அதை தள்ளுபடி செய்தது. இப்போ உயர்நீதிமன்றம் கொடுத்திருந்த தீர்ப்பை பார்த்தால் மிகவும் அதிர்ச்சிக்குரியது. நாங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு நீதிமன்ற முறையிலே உயர்நீதிமன்றத்துக்கு அப்பால் எதுவும் இல்லை. அந்த தீர்ப்புகளுடன் நாங்கள் உடன்படுகிறோமோ இல்லையோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அதில் சொன்ன விடயம் என்னவென்றால், கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுகின்ற தொழிற்சங்கங்களை தவிர வேறு யாரும் கூட்டு ஒப்பந்தத்தை கேள்விக்குட்படுத்த முடியாது. அப்படி என்றால் இந்த கையெழுத்திட்ட 3 தொழிற்சங்கங்கள் தொழிலாளர் சார்பாக தொழிலாளருக்கு அறிவித்து வெளியேறுவதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த தொழிற்சங்கங்களில் இருக்கிற தொழிலாளர்கள் கூட அதை கேள்விக்குட்படுத்த முடியாது. அதே போன்று இந்த 22 கொம்பனிகள் கூட அந்த ஒப்பந்தத்தை கேள்விக்குட்படுத்த முடியாது. கேள்விக்குட்படுத்தக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் அவர்கள் சார்பாக இலங்கை முதலாளிமார் சம்மேளனம். ஆகவே நீதிமன்ற நடவடிக்கைகள் கூடாக இந்த கூட்டு ஒப்பந்தத்தை கேள்விக்குட்படுத்த முடியாது என்ற ஒரு முத்தீர்ப்பை
அதாவது வழக்கு ரீதியான ஒரு சட்டத்தை உயர்நீதிமன்றம் எங்களது வழக்கிலே கொடுத்து விட்டது. இப்போது இதில் ஒரு கைச்சாத்திடுகின்ற தரப்பு கைச்சாத்திடவில்லை. திரு ராமநாதன் அவர்கள் கைச்சாத்திடவில்லை. அவர் கூறுகின்ற காரணங்கள் சிலவும் இருக்கலாம், அதை பற்றியும் பேசலாம். இப்போதும் அந்த இந்த விடயத்திலையும் ஒரு சிக்கல் இருக்கிறது எங்களுக்கு. என்னவென்றால் இப்போது ராமநாதன் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் சொல்லுகின்ற காரணங்கள் அல்ல நாங்கள் எதிர்க்கின்ற காரணம் இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு துணிவு இருந்திருக்கின்றது என்ற அடிப்படையில் அதை எதிர்த்து கையெழுத்திடாமல் விட்டது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம் என்பதால் நாங்கள் அவருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் அவர் இதை நினைத்தால் கேள்விக்குட்படுத்துகின்ற சில வேலைகளை செய்யலாம் என்பதை பற்றி அவர் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். அவருக்கு நாங்கள் கட்டளையிடவோ அல்லது ஆலோசனை கூறவோ நாங்கள் ஒரு பொது தளத்திலிருந்து பொது வெளியிலிருந்து கூறுவது என்பது அவ்வளோ பொருத்தமாக இருக்காது. இருந்தபோது கூட அவர் சொல்லலாம், நானும் உட்படத்தான் இந்த பேர பேச்சில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம், ஆனால் நான் இந்த கூட்டு ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுகிறேன் என்று அறிவிக்காத நிலையில் கையெழுத்திட வரவில்லையே தவிர நான் இந்த பேர பேச்சிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லவில்லை. அவ்வாறு இருக்கின்ற போது தொழில் ஆணையாளருக்கு நான் அறிவிக்கவும் இல்லை இந்த பேர பேச்சில் இருந்து நான் விலகிக் கொள்வதாக. அவ்வாறு அறிவிக்காத நிலைமையில் தொழிலாளரினுடைய அனுமதி இல்லாமல் இந்த இருவர் மட்டும் எவ்வாறு கையெழுத்திட முடியும் என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்ப முடியும். இது தொழில் ஆணையாளருக்கு அவர் எழுதி அதை தொழில் ஆணையாளருடன் அவர் ஒரு முறைப்பாடாக செய்வதற்கு வழிவகைகள் இருக்கின்றன. திரும்பவும் அவர் நீதிமன்றத்துக்கு போனால் என்ன நடக்கும் என்றதை நாங்கள் அவர் போய் தான் பார்க்க வேண்டும். ஆனால் அவர் கேள்விக்குட்படுத்த முடியும். ஏனென்றால் அவர் 2003ஆம் ஆண்டு அடிப்படை கூட்டு ஒப்பந்தத்தில் முக்கியமான அவரும் கையெழுத்திட்டிருக்கிறார். அவை இலங்கையிலோ பெருந்தோட்ட தொழில்துறையினுடைய அடிப்படை கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஒரு தரப்பு பேர பேச்சிலும் ஈடுபட்டது. இவர் பேர பேச்சை நிராகரிக்கவில்லை, பகிஷ்கரிக்கவும் இல்லை. அவை அப்படி பகிஷ்கரிக்காத பேர பேச்சை நிராகரிக்காத ஒரு தரப்பான பெருந்தோட்ட தொழிற்சங்க நிலையம் இதிலிருந்து விலகி கொண்டது என்பது அந்த அடிப்படையில் அவர் இதை ஒரு பிரச்சனையாக எடுக்க முடியும்.